சாஃப்டான மாப்பிளை சம்பா தட்டு இட்லிக்கு ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 கப் தேங்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளித்து சேர்த்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் தட்டு இட்லி தான், மாப்பிளை சாம்பாவும் வரகும் சேர்த்து செஞ்ச தட்டு இட்லி. இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் போடுறேன். சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இட்லி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூனை தண்ணியில் லேசாக நனைச்சிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தட்டு இட்லி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா தட்டு இட்லி. கூடவே சட்னியும் இது கூட தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இன்ஸ்டன்ட் சட்னி பொடி இருக்குது, அதுதான் நான் ரெடி பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா தாளிப்பு எல்லாமே கலந்துருக்குது. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே நான் சேர்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சட்னி பொடி நல்லா திரியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியதான். இந்த தட்டு இட்லிக்கு இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். கூடவே தட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் இன்ஸ்டன்ட் சட்னி பொடியும் ரெடி. சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 விரலும் அழகாக பிச்சிடலாம், அவ்வளோதான். நல்லா அப்படியே ஒட்டையாக நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. சட்னி பொடியில் தொட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சூப்பர், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னி பொடி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வரகு மாப்பிளை சம்பா இட்லி வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இன்னொரு நாள் உங்களுக்கு போகிறேன். தேங்க்யூ. சூப்பர்.